அந்தகன் பார்வதியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அந்தகன் பார்வதியை பற்றி யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்க நில் அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே முருகன் நின்றுட்டு இருக்காரு. ஏற்கனவே இங்கே நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியாதனால இவர் என்ன போகுதுன்னு தெரியல. அந்தகனால முருகனோட உருவத்தை ஓரளவுக்கு உணர முடியுது. முருகனும் நீ யாரு, இந்த கைலாயத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்தகன் என்னோட தாக்கத்தில் உனக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆயுதத்தை முருகன் மேலே ஏவறான். அவரும் அவரோட வேளால தடுத்து நிறுத்த திரும்ப அந்தகனோட கைகளுக்கு அந்த ஆயுதம் போய் சேருது. இதை அவன் எதிர்பார்க்காம ஆச்சரியத்துல நிக்க முருகனு கோவத்தோட நான் சொல்றது புரிஞ்சுக்கல அப்படின்னா நான் வேற வழியை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தகன் மேல தாக்குதலை துவக்கிறாரு. 2 பேருக்கும் யுத்தம் நடக்குது. அதோட முடிவுல அவனை தாக்கி கீழே வெளிக்க வச்சுட்டு வேளால அவனை குத்த போக சரியா பார்வதி நிறுத்து கார்த்திகேயன்னு சொல்லிட்டு அங்க வந்து சேர்றாங்க. என்னப்பா இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்க, இவன் உன்னோட இளைய சகோதரன் அந்தகன் அப்படின்னு சொல்லவும் முருகன் ஆச்சரியமா என்னோட சகோதரனா அப்படின்ட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்தகன் கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அவனை எழுப்பி விடுறாரு. அந்தகனும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிருங்க, நானும் தவறு செஞ்சுட்டேன், என்னோட தமையனே தாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் பார்வதியும் மனசு இறங்கி நீ கவலைப்படாதப்பா, தெரியாம செய்யறதுக்கு பேர் குற்றம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லாருமே சமாதானம் ஆன மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துக்கு வர இரண்யாட்சன் தப்பு என்னோடதான், அவனுக்கு நான் இன்னும் கல்வி கற்பிக்கல, அதுக்கான காலமும் இப்ப வந்துருச்சு, உன்னை ரிஷி உஷானா கிட்ட படிப்புக்காக அனுப்புறேன் அப்படிங்கிறான். அதை கேட்டு அந்தகன் கோவம் அதெல்லாம் நடக்காது, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறான். என்னோட அம்மா விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு எந்த பயிற்சியும் கல்வியும் தேவையில்லை அப்படிங்கிறான். ஆனா கண்ணீரோட பார்வதி சொல்றாங்க உன்னை ரிஷி உஷானா கிட்ட அனுப்புறதுக்கான முடிவை நான் தான் எடுத்து அப்படிங்கிறாங்க. ஆனா அந்தகன் கண்ணீரோட எனக்கு நல்லா தெரியும் இது மகாதேவரோட சூழ்ச்சி தான், அவர் உங்களையும் மாத்திட்டார் இல்லையா, நம்மள அவர் பிரிக்க நினைக்கிறாரு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல இதை கேட்டு பார்வதியும் கண்ணீரோட சமைச்சு நிக்கிறாங்க. முருகன் எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இரண்யாட்சன் அந்தகனை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்க போகவே அந்தகன் சொல்றான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் எல்லாரும் உங்க இருந்து பிரிச்சிருவேன், யாரும் வர முடியாத ஒரு இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு கண்ணீரோட சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.